எதிர்கட்சிகளால் நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தவிர்த்து எதிர்கட்சி தான். நாட்டில் எல்லாமே எதிரி கட்சியாக பார்க்காதீர்கள், எதிர்கட்சியாக பாருங்கள். இந்த எதிர்கட்சி இருக்காங்க நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறார். தமிழகத்திலே ஒவ்வொரு மாவட்டமாக போய்கொண்டிருக்கின்றார். அரசு நிகழ்ச்சி, அரசாங்க பணம், அதுல போய் அரசியல் பேசுறார். இது கண்டிக்கத்தக்கது. உங்களுக்கு அரசியல் பேச வேண்டும் என்று நீங்கள் எண்ணினால் நீங்க திமுக பொதுக்கூட்டத்தை போட்டு அரசியல் பேசுங்க. அரசாங்க பணத்தில் அரசு நிகழ்ச்சியில இன்னைக்கு அரசியல் பேசுவது கண்டிக்கத்தக்கது, மரபல்ல. ஆக இதை அவரால் பொதுக்கூட்டம் நடத்த முடியல. திமுக கூட்டணியில பல பிரச்சனை, ஒருங்கிணைப்பு இல்ல. அதனால அரசாங்கம் நடத்துகின்ற அரசு நிகழ்ச்சியிலே அரசியல் அந்த கருத்திலை தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர். நாங்க அப்படி அல்ல. எல்லா தொகுதியிலும் கிட்டத்தட்ட 189 சட்டமன்ற தொகுதிக்கு நேரடியாக சென்று மக்களை சந்தித்து அண்ணா திமுக ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்களை மக்களிடத்தில் விலைக்கு பேசுகிறோம். இந்த அவல ஆட்சியிலே ஏற்பட்ட அவலங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லுகிறோம். இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எழுச்சி பயணம் நிகழ்ச்சி. இன்றைக்கு ஸ்டாலின் அவசரமா பல திட்டத்தை அறிவிக்கிறார். அந்த திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டுறார். எங்கே அதுக்கு பணம் ஒதுக்குனீங்க? நீங்க அந்த திட்டத்தை எப்படி நிறைவேற்றுவீங்க? இதை மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு தந்திர மாடல். திரு ஸ்டாலின் அவர்களே, அவசரமாக நீங்கள் ஒப்பந்தம் விடப்பட்டு அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே பல அவசர கோலத்திலே பல திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டுறீங்க. அண்ணா திமுக ஆட்சிக்கவுடன் இந்த அவசர கோலத்திலே விடப்பட்ட டெண்டர் அத்தனையும் ரத்து செய்யப்படும். நிதியே ஒதுக்கல, திட்டத்தை அறிவிச்சு அடிக்கல் நாட்டினா அந்த திட்டம் எப்படி நிறைவேறும்? எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகிறார் என்பதை நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு தேர்தல் வந்துவிட்டது. கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், அதுக்கு தான் எல்லா துறைகளிலுமே அவசர கோலத்தில் கமிஷனுக்காக டெண்டர் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, திட்டத்தை அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது திராவிட முன்னேற்றங்களை கடுமையாக இன்றைக்கு கண்டிக்கின்றோம். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு குவாரி வைத்திருக்கின்றவர்கள், ஜல்லி கிரசர் வைத்திருக்கின்றவர்கள், அவர்களை மிரட்டி பணம் பறிக்கின்ற செயலில் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஈடுபட்டுக்கின்றது. இது வன்மையாக கண்டிக்கிறோம். இன்னைக்கு அந்த கிரசர் உரிமையாளர்களை மிரட்டி பல லட்சம் ரூபாய் அந்த இலாக்காவுடைய அமைச்சர் அவளிடத்திலே பணத்தை பறிப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எச்சரிக்கை விடுகிறோம். அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இப்படிப்பட்ட செயல் ஈடுபடுகிற எவராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அதோட திரு ஸ்டாலின் எதிர்கட்சியில் இருந்தார். அப்ப திரு மோடி அவர்கள் இன்றைக்கு சென்னைக்கு வந்தார். அப்ப சென்னைக்கு வருகின்ற பொழுது கருப்பு பலூன் விட்டார். திரு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர் எதிர்த்து கருப்பு பலூன் விட்டார். பிறகு ஆளுங்கட்சியா வந்த பிறகு திரு ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு ரத்தன கம்பளத்தை விரித்து பாரத பிரதமரை வரவேற்று செஸ் ஒலிம்பியாட் அந்த நிகழ்ச்சியில் அவரை கலந்து கொண்டு திட்டத்தை அந்த ஒலிம்பிக்கை திறந்து வச்சார். செஸ் ஒலிம்பியட்டை திறந்து வச்சார். கேலோ இந்தியா அதை சென்னையில் நடத்தினாங்க. அதற்கு அவரை வரவழைத்து அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று அந்த கேலோ இந்தியா விளையாட்டை துவக்கி வைத்தார். கலைவாணர் அரங்கில் மத்திய அரசின் மூலம் கொண்டு வரப்பட்ட பல திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டு விழா நடந்தது. அப்பவும் அவர் அழைச்சு வந்து அந்த நிகழ்ச்சி நடத்தினீங்க. பிறகு திரு மோடி அவர்கள், பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் சென்னைக்கு வந்த பொழுது வெள்ளை குடை பிடித்தார் ஸ்டாலின். எதிர்கட்சியா இருக்கும் போது கருப்பு விடுறார். திரு ஸ்டாலின் ஆளுங்கட்சியா வந்த பிறகு வெள்ளை குடை பிடிக்கிறார் பிரதமருக்கு.
இதுதான் ஸ்டாலினுடைய இரட்டை வேடம். ஸ்டாலின் அவர்களே ஆளுகின்ற நிலை வருகின்ற பொழுது ஒரு நிலைப்பாடு, எதிர்கட்சியாக இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு, இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். சிந்திச்சு பாருங்க. வீர வசனம் பேசுவார் எதிர்கட்சியா இருக்கின்ற பொழுது, ஆளுங்கட்சியானோட அப்படியே அமைதியாகி விடுவார். இன்றைக்கு 39 நாடாளுமன்றங்கள் திமுக கூட்டணி கட்சி சேர்ந்தவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் இருக்கின்றார்கள். தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று அறிவிப்பை வெளியிட்டீங்க. செஞ்சாங்களா? நாடாளுமன்றத்தில் பெஞ்ச தேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாளாவது இந்த நீட் தேர்வுக்கு விலக்கு அளிப்பதற்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து இந்த நாடாளுமன்றத்தை ஒத்தி வைத்த வரலாறை இவர்கள் செய்தார்களா? இல்ல. ஆக தேர்தல் நேரத்தில் வீரவசனம் பேசுவாங்க, மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு பிறகு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை காட்டிலே பறக்க விட்டுவார்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு கட்சி தான் திமுக கட்சி. ஆனா அண்ணா திமுக அப்படி அல்ல. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதையும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசாங்கம் நடைபெற்ற போதும் சரி, கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற ஒரே அரசாங்கமாக அண்ணா திமுக அரசாங்கம் செயல்பட்டது. அதுக்கு தில்லு திராணி வேணும். இன்னைக்கு காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது, அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் இடம்பெற்றிருந்தோம். உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை அளித்தது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அதை நிறைவேற்றுவதற்கு காலதாமதம் செய்தது அன்றைய மத்திய அரசாங்கம். உடனடியாக நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 37 பேர் நாடாளுமன்றத்தை ஒத்தி வைத்து இந்த தீர்மானத்தை, உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும், அதற்காக நாடாளுமன்றத்தையே ஒத்தி வைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிய கட்சி அண்ணா திமுக கட்சி. இன்றைக்கு அப்படியா இருக்குது? இல்லையே. 39 நாடாளுமன்ற திமுக கூட்டணி கட்சி இருக்கின்றார். எனக்கு நீட்டுக்கு விலக்கு பெற முடியாத ஒரு சூழ்நிலை. ஆக தமிழகத்திலே பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் இரட்டை வேடம் போடுகின்ற தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள். அதோட இன்றைக்கு மாநில சுயாட்சி, எப்பொழுது பார்த்தாலும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் சட்டமன்றத்தில் அண்மையிலே நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே வீரவசனம் பேசினார். மாநிலத்திற்கு சுயாட்சி தேவைதான் இல்லைங்களே. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியிலே 15 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் மத்தியில் இடம்பெற்றிருந்தீங்க. அப்பொழுது ஏன் மாநில சுயாட்சி பற்றி உங்களுக்கு ஞாபகம் வரவில்லையா? இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் திரு வாஜ்பாய் பிரதமராக இருக்கின்ற காலகட்டத்தில் அந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தாங்க திமுக. திரு மன்மோகன் சிங் அவர்கள் நாட்டுடைய பிரதமராக இருக்கின்ற பொழுது அந்த மத்தியிலே அரசாங்கத்திலே திமுக இடம்பெற்றிருந்தது. ஐக்கிய குஜரால் அவர்கள் நாட்டுடைய பிரதமராக இருக்கின்ற பொழுது அந்த மத்திய அமைச்சரவையிலே திமுக இடம்பெற்றிருந்தது. மரியாதைக்குரிய திரு தேவகவுடா அவர்கள் பாரத பிரதமராக இருந்த பொழுது அந்த அமைச்சரவையிலே திராவிட முன்னேற்ற கழகம் இடம்பெற்றிருந்தது. ஆக 4 பிரதமர் நாட்டை ஆண்டபோது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அந்த மத்தியிலே அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தீங்க. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது மக்கள் சுயாட்சி, இன்றைக்கு மாநில சுயாட்சி பற்றி கவலைப்படாத கட்சி திமுக கட்சி. எப்படிலாம் மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க. தேர்தல் வந்தா மாநில சுயாட்சி எடுத்துக்குவாங்க, தேர்தல் முடிஞ்சா அப்படியே விட்டுருவாங்க. மத்தியிலே அதிகாரம் தான் அவளுக்கு கண்ணுக்கு பட்டது. இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி மாநில சுயாட்சி பற்றி கவலைப்படாத, அப்படி மாநில சுயாட்சி கிடைக்க வேண்டும் என்று இந்த திராவிட முன்னேற்ற கழகம் உண்மையிலே எண்ணியிருந்தால் மத்தியிலே ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற பொழுதே அவர்கள் அதை பெற்றுக்கலாம். ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத கட்சி திமுக கட்சி. தேர்தல் வருகின்ற பொழுது இதை மையமாக வைத்து தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்காக இன்றைக்கு சட்டமன்றத்திலே மாநில சுயாட்சி பற்றி திரு ஸ்டாலின் அவர்கள் வாய்கிழிய பேசியிருக்கின்றார். இது நாட்டு மக்களுக்கு எடுபடாது என்பதை ஸ்டாலின் உணர வேண்டும். அதோட இன்றைக்கு ஒரு அமைச்சர் இருந்தார் செந்தில் பாலாஜி, உங்களுக்கு நல்லா தெரியும். 10 ரூபா
பேரை சொன்னாவே பேர் அழகா வருது. 10 ரூபாய்க்கு மதிப்பு கொடுத்தவரே செந்தில் பாலாஜி தான். தமிழ்நாட்டில் சுமார் 6000 மதுக்கடைகள் இருக்குல்ல. 6000 மதுக்கடையில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்பனை ஆகுது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா கூடுதலா வசூல் பண்றாங்க. அப்படி வசூல் பண்ணும்போது ஒரு நாளைக்கு இந்த 10 ரூபா கூடுதல் வசூல் மூலமாக 1.5 கோடி ரூபாய் மேலிடத்துக்கு போவதாக செய்தி. மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி. இதுவரை 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சுமார் 24,000 கோடி இந்த 10 ரூபா பாட்டிலுக்கு வசூல் பண்ணுறது மட்டும் கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் மத்தியில் இருக்கின்ற அமலாக்கத்துறை இன்றைக்கு கண்டுபிடித்து வழக்கு போட்டு அந்த வழக்கின் அடிப்படையில் இன்றைக்கு பல்வேறு நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்குது. அதோட திரு செந்தில் பாலாஜி மீது ஊழல் குற்றச்சாட்டு வந்து நீதிமன்றம் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று சொன்ன காரணத்தினால் இன்றைக்கு பதவியிலிருந்து விலகி இருக்கிறாரு. அவர் 2 இலாக்கா பார்த்தார். ஒன்று மின்சாரத்துறை, இன்னொன்று கலால் துறை. 2 துறையும் மந்திரியிலிருந்து விலகிட்டார். இன்றைக்கும் அவர் தான் அந்த இலாக்காவுக்கு அமைச்சராக இருந்து செயல்பட்டு இருக்கிறார். எந்த நிலையில் இந்த அரசாங்கம் இருக்குது என்று பாருங்க. ஏற்கனவே ராஜினாமா பண்ணிட்டார் 2 இலாக்காவிலையும். ஆனா இலாக்கா இல்லாத இன்றைக்கு வீட்டிலே இருந்து கொண்டு இந்த 2 துறையும் கவனிக்கின்றவர் திரு செந்தில் பாலாஜி. இந்த அரசு அதிகாரிகள் அவர் வீட்டுக்கு சென்று இந்த 2 துறையில் இருக்கிற பிரச்சனையை அவரோடு பேசி இன்றைக்கு அதை தீர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் யாரெல்லாம் இந்த தவறுக்கு உடந்தையாக இருக்கின்றார்களோ அவர்கள் மீதெல்லாம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்தது. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மின்சாரத்துறை அமைச்சராகின்ற பொழுது டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் செய்கின்ற டெண்டர் நடப்பட்டது. அந்த டெண்டரில் 30 நிறுவனங்கள் கலந்துகிட்டது. அந்த 30 நிறுவனங்களும் ஒரே ரேட்டுக்கு டெண்டர் கோரி இருக்கிறாங்க. ஒரே ரேட், 30 பேரும் ஒரே ரேட்டுக்கு கோட் பண்ணி இருக்கிறாங்க. அதுவும் மற்ற மாநிலத்தில் இதே டிரான்ஸ்பாரம் என்ன விலை இருக்குதோ அதை விட கூடுதலா விலையை அந்த டெண்டர்ல கோட் பண்ணி இருக்கிறாங்க. அதுதான் இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் வந்திருக்குது. ஒரு வாரத்தில் இன்றைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த விசாரணை மேற்கொண்டிருக்கிறது. இந்த விசாரணையுடைய ஆவணங்களை நீதிமன்றத்திலே தாக்கல் செய்ய வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. ஆக ஊழல் ஊழல் ஊழல், எல்லா துறையிலும் ஊழல் திமுக ஆட்சியில். அதோட அண்மையில் உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு. அந்த வழக்கின் அடிப்படையில் உள்ளாட்சித்துறை அமைச்சர், நகர்ப்புற வளர்ச்சி, குடிநீர் வழங்கல் துறை, அந்த 2 துறைக்கு அமைச்சர் இருக்கின்ற திரு நேரு அவர்கள் அவருடைய இலாக்காவிலே முறைகேடு நடைபெற்றதாக அமலாக்கத்துறை அவருடைய ஆதாரத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளுக்கு, உயர் அதிகாரிக்கு அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. 3 முறை அறிக்கை தாக்கல் செஞ்சாங்க, அறிக்கை அனுப்பி வச்சாங்க. ஆனா ஒரு நடவடிக்கை எடுக்கல. அதனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வழக்கறிஞர் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டோம். அந்த வழக்கின் அடிப்படையிலே உயர் நீதிமன்றம் விசாரணை மேற்கொண்டு அமலாக்கத்துறை அந்த என்னென்ன அறிக்கை வெளியிட்டதோ, என்னென்ன அறிக்கை காவல்துறைக்கு அனுப்பப்பட்டதோ அந்த அறிக்கையை உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு உத்தரவிட்டு, அதன்படி அமலாக்கத்துறை உயர் நீதிமன்றத்தில் காவல்துறைக்கு அனுப்பப்பட்ட அறிக்கையை சமர்ப்பிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் இதில் முகாந்தரம் இருக்கின்றது. இன்றைக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறை, குடிநீர் வழங்கல் துறையில் முறைகேடு நடைபெற்றதற்கு தகுந்த ஆதாரம் இருக்கிறது என்று சொல்லி வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிச்சு. ஆனால் நீதிமன்ற தீர்ப்பை இதுவரைக்கும் மதிக்கல. இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் எஃப்ஐஆர் போடல. திரு ஸ்டாலின் அவர்களே, அடுத்த மாசம் 2வது வாரத்தில் தேர்தல் அறிவிச்சிருவாங்க. நீங்க போட்டாலும் போடாவிட்டாலும் சட்ட நீதியாக எஃப்ஐஆர் போட்டே தீர வேண்டும். அப்படி போடுகின்ற பொழுது என்ன நடக்கும் என்று எல்லோருக்கும் தெரியும். இப்படி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் வந்ததிலிருந்து எல்லா துறை வாரியாக இருக்கிற அமைச்சர்கள் கொள்ளையடிப்பதை தான்
குறிக்கோளா வச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆட்சியில மக்களுக்கு என்ன பலன் கிடைச்சது? வேதனை தான் மிச்சம். இந்த ஆட்சி வேதனை தான் மிச்சம். திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 525 வாக்குறுதிகள் கொடுத்தீங்க. 1/4 பங்கு வாக்குறுதி கூட இதுவரைக்கும் நிறைவேற்றப்பட முடியல உங்களால. ஆனா திரு ஸ்டாலின் பேசுறார், 98% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதா குறிப்பிடுறார். நான் சட்டமன்றத்தில் பேசினேன், திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க 98 அறிவிப்புகள் நீங்க நிறைவேற்றப்பட்டதாக இன்னைக்கு பத்திரிகையிலே ஊடகத்திலே வெளியிடுறீங்க. அப்படின்னா ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க, மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதுவரைக்கும் பதிலே இல்லை. அவர் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணியிலே இடம்பெற்றிருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சி திரு சண்முகம் அவர்கள் ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்டு நிருபர் கேட்கின்றார்கள். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அங்கம் வைக்கின்றீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 2021 திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. அதுல 98% நிறைவேற்றப்பட்டதா சொல்றாங்க. உங்களுடைய கருத்து என்னன்னு நிருபர் கேட்கின்ற பொழுது திரு சண்முகம் அவர்கள் குறிப்பிடுகிறார், அப்படின்னா எல்லாமே நிறைவேற்றப்பட்டதான அர்த்தம். அப்படி நிறைவேற்றப்படவில்லை என்று கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற கட்சியுடைய தலைவரே குறிப்பிட்டு விட்டார். ஆக மக்களிடத்திலே ஒரு பொய்யான செய்தியை வெளியிட்டு பத்திரிகை ஊடகத்தையும் பயன்படுத்தி இன்றைக்கு இந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள். இந்த பத்திரிகையும் ஊடகம் மட்டும் உண்மை செய்தி வெளியிட்டா இந்த கட்சி, திமுக கட்சி என்ற கட்சி இந்த தேர்தல் வரைக்கும் நிலைக்காது. அதே போல திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் ஊர் ஊரா போனார். அங்க ஒரு திட்டு கண்டா ஒரு பெட்ஷீட்டை போட்டு அங்க ஒரு பெட்டி வச்சிருவாங்க. நகரத்தில் திமுக கட்சிக்காரெல்லாம் நிர்வாகிகள்லாம் ஒரு திட்டம் எடுத்து அதுக்கு மேலே பெட்ஷீட்டை போட்டு ஒரு பெட்டி வச்சிருவாங்க. அங்கே இருக்கிற மக்கள்லாம் அழைச்சி உங்களுக்கு என்ன குறை இருக்குது, அந்த குறைய நீ ஒரு வெள்ளத்தாளில் எழுதி இந்த பெட்டியில் போட்டுருங்க. அப்போ ஸ்டாலின் சொல்றார், நான் இந்த பெட்டியில் நீங்கள் போட்ட பிறகு பெட்டியை நான் பூட்டி சீல் வச்சு பத்திரமா வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வச்சுக்கிறேன். தேர்தல் நடந்து முடிந்து திமுக ஆட்சிக்கு அமைந்த உடனே அந்த சீலை உடைச்சு பெட்டி திறந்து நீங்க போட்ட மனுக்கெல்லாம் படிச்சு பார்த்து தீர்வு காணும்னு சொன்னார். செஞ்சாரா? எப்படி நாடகம் நடிக்கிறார்? ஏங்க வெள்ளத்தால பெட்டியில் போட்ட உடனே பூட்டிக்கு வரான். எப்படிலாம் மக்களை ஆசை வார்த்தை கூறி கவச்சகரமா பேசி மக்களை ஏமாற்றி மக்களிடத்தில் இருக்கிற வாக்களை பெற்றுவிட்டு ஆட்சிக்கு வருவதற்கு எத்தனை மனு கிடைச்சது, எத்தனை மனுக்கு தீர்வு கொண்டு எதுவுமே பதில் இல்லை. இப்படி மக்களை ஏமாற்றுவதில் 1ஆம் நம்பர் முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இன்னொன்று சொல்றார், எடப்பாடி பழனிசாமி துரோகி என்று. ஸ்டாலின் அவர்கள் நான் துரோகி இல்ல, நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற ஸ்டாலின் தான் துரோகி, தமிழின துரோகி. இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது. இதற்கு காரணம் திரு ஸ்டாலின். அதோட எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை விற்குதுல, எது கிடைக்குதோ கிடைக்கலையோ போதைப் பொருள் கஞ்சா எல்லா இடத்துலையும் கிடைக்குது, தாராளமா கிடைக்குது. இந்த கஞ்சா பயன்படுத்துகின்ற இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி குற்றச்செயலில் ஈடுபடுறாங்க. இவ்வளவு குற்றச்செயல் ஈடுபடுவதற்கு காரணமே கஞ்சா போதை ஆசாமியால். கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை தமிழகத்தில். அப்படிப்பட்ட நிலைமை தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது. இதுக்கு காரணமே துரோகி திரு ஸ்டாலின் அவர்கள் தான். உண்மையிலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தியிருக்கலாம், மாணவர்கள், இளைஞர்கள் சீரழிவதை தடுத்து நிறுத்தியிருக்கலாம். அதை தடுக்க தவறிய துரோகி திரு ஸ்டாலின் அவர்கள். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த ஆட்சி அமைந்தவுடன் ஒரே ஆண்டில் எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை ஜோராக நடந்து கொண்டிருக்கிறது, போதை நடமாட்டம் அதிகரித்திருக்கின்றது. இந்த அரசு இரும்பு கரம் கொண்டு இதை அடக்கப்பட வேண்டும், இல்லாவிட்டால் தமிழகம் சீரழிந்து விடும் என்று எச்சரித்தேன்.
அதையெல்லாம் செவிசாய்க்கவில்லை இந்த முதலமைச்சர். இன்றைய தினம் தமிழ்நாடு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சி அளிக்கின்றது. அப்பொழுது ஒரு டிஜிபி இருந்தார். அப்ப டிஜிபி ஒருவர் சொன்னார், கஞ்சா அதை தடை செய்வதற்கு 2.0, 3.0, 4.0 போட்டு ரிட்டையர் ஆயிட்டார். 2.0, 3.0, 4.0 போட்டு ரிட்டையர் ஆகி போனதான் மிச்சம். போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத கையிலாகாத அரசாங்கம் திமுக அரசாங்கம். ஏன்னா போதைப் பொருள் விற்பனையை துணை நிற்பதே திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் என்று செய்தி வெளியாகி உள்ளது. அப்ப எங்க போய் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க முடியும்? இன்னைக்கு அந்த போதை ஆசாமிகள் காவலரை தாக்குறாங்க. அப்படிப்பட்ட நிலைமை தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சென்னையில் ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது. திரு கனிமொழி அவர்கள் பேசுறாங்க. அந்த பொதுக்கூட்டத்தில் ஒரு பெண் காவலர் பாதுகாப்பு இருக்கிறாங்க. அங்க 2 இளைஞர் போய் அந்த பெண் காவலருக்கு பாலியல் சீண்டல் கொடுக்கிறார். இன்னைக்கு காவலருக்கு இப்படிப்பட்ட நிலைமை. மக்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுக்குது? இன்னைக்கு பயிரை வேலி காக்க வேண்டும். அதே போல மக்களை காப்பது காவல்துறை. அந்த காவலருக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை இன்றைக்கு தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? இன்றைய தினம் விலைவாசி உயர்வு எண்ணி பாருங்க. இதன் நகர மக்கள் இன்னைக்கு அத்தனை உணவுப் பொருட்களும் நீங்க கடையில் தான் வாங்கி ஆக வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே விலைவாசியை ஒப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் இன்னைக்கு அரிசி என்ன விலை? இன்னைக்கு